அது என்னப்பா பார்ட்டி கல்ச்சர்? ஏன்னா இப்போ சினி செலிபிரிட்டிஸுடைய காதல்கள் இணையிறது, பிரேக்கப் ஆகிறது, நிறைய புது புது உறவுகள் உருவாகிறது, இது எல்லாத்துக்கும் அவங்களுடைய பார்ட்டி கல்ச்சர் பெரிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்த்தி ரவி, ரவி மோகன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த காதல் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரியிற நிலைமையில இருக்காங்க. அதுக்கு காரணம் தனுஷ்னும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியலங்க. தனுஷ் அவர்கள் அவர் வேலையை அவரே பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நடிகர்களுடைய டிவோர்ஸுக்கு அவருடைய பெயரை தான் இழுத்து வச்சுட்டு இருக்காங்க. டி ஃபார் டிவைன் அப்படிலாம் இல்லாம டி ஃபார் டிவோர்ஸ்ன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க மீம் போட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சினி செலிபிரிட்டிஸ் அடிக்கடி தங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மூமெண்ட்ஸ், அதே மாதிரி சூப்பராக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்துட்டு பார்ட்டி வச்சு கொண்டாடுவாங்க, கிராண்டாக பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்கள் தான் அதிகமாகவே ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த காதல் வாழ்க்கை இப்போ கெனிஷாவோட இருக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களுக்கும் ஆர்த்திக்கும் இடையில ஏதோ உறவு இருந்ததாகவும் ரெண்டு பேருக்கும் இடையில ஹூக்கப் கல்ச்சர் போயிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயோ பழைய காலத்தில் எடுத்த புகைப்படம் சிப்ளிங்ஸும் தான் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த புகைப்படத்தின் படி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் உறவு நிலையில இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப பிரிய போறாங்க. உண்மையிலேயே ஜெயம் ரவி அவர்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்த்தி ஒர்த் கிடையாது. ஏன்னா அவங்களுமே சில விஷயங்கள் தப்பா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. ஆவுன்னா எல்லாத்துக்கும் இப்ப தனுஷ் இழுக்கிற மாதிரி இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் அவருடைய நட்பு வட்டங்களை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. ஜென்ரலாவே சினிமா பிரபலங்கள், திரைமறையில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள், அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நடிகர்கள்ல இருந்து இயக்குனர்கள்னு எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பப் கல்ச்சர், பார்ட்டி கல்ச்சர், ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரியும், இது மக்களுக்கு தெரியாது, நடிகர்களுக்கு இடையில கோட்வேர்டு இருக்கு. அவங்க போதை வஸ்துக்கள்ல இருந்து பெண்கள் ஆண்கள் இணக்கமா பழகுறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களே ஒற்றுமையா இருக்கிறது, இதை வச்சு ஃபன் கேம்ஸ் விளையாண்டுக்கிறதுன்னு நிறைய இருக்கு. ட்ரிஷா அவர்கள் நிறைய அந்த கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க. அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் ஒரு காலத்துல போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் அவர்கள் தான் ரவிமோகன் அவர்கள் ஆர்த்தி ரவி இவங்களுடைய பிரிவுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய பதிவுகளை வச்சும் ஆர்த்தி ரவி அவர்களுடைய பதிவுகளை வச்சுமே விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.